வலைக்கம் ஹஸ்ரத். அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத், நீங்கள் ஹீலிங் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாம். ஸோ என்ன மாதிரி ஹீலிங் பண்ணுறீங்க? குரான் ஹீலிங் வந்து ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இப்போ ஹீலிங் பல விதம் இருக்குது. அது ரைக்கி இருக்குது, அது மாதிரி பல வகை ஹீலிங் இருக்குது. நம்ம செய்கிறது குரான் ஹீலிங் மட்டும்தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கு. குரான் ஹீலிங்கில் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். நான் கிட்டத்தட்ட 45-50 வருஷமாக 48 வருஷமாக இந்த ஹீலிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பல ஆளுகளுக்கு மாறாத பல நோய் மாதிரி இருக்குது, குணப்படுத்தியிருக்கு. அதான் குரான் ஹீலிங் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி நோய்களுக்கு நீங்கள் வந்து ஷிஃபா கொடுத்துருக்கீங்க குரான் ஹீலிங் மூலமாக? ஏன்னா நம்மகிட்ட நோயாளின்னு சொல்லி வரவங்களுக்கு இப்போ சுகர் கம்ப்ளைண்ட்டில் வரவங்களுக்கு, அந்த மாதிரி உடம்பு வலி, இந்த ஷைத்தான் கோளாறு, அந்த மாதிரி பலதுக்கு வரவங்களுக்கு குரான் ஹீலிங்கிலே ஹீலிங் பண்ணிவிட்டு பல நோய் குணப்படுத்தியிருக்கு. அது உள்ளூர், இந்த ஊரும் இல்லாமல் வெளியூரில் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ஹீலிங்கு, அந்த மாதிரி பல ஹீலிங் பண்ணிவிட்டு பல நோயும் குணப்படுத்தியிருக்கு. ஓகே ஹஸ்ரத். அடுத்து ஜின்கள் உங்களிடம் உள்ளதா? ஸோ அதோட பேர் சொல்ல முடியுமா? அதை வச்சு ஹீல் பண்ணுறீங்களா? எங்கிட்ட ஜின்னுகள் இருக்குது. அப்பாஸு, மைமூன், முஸ்தாக்கு, அந்த மாதிரி பல ஜின்னுகள் இருக்குது. நிறைய ஜின்னுகள் இருக்குது. அப்போ அந்த ஜின்னுகளை வச்சு நான் பல நோய்க்கு எங்கள் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் பயன்படுத்த தவிர வேறு எந்த கெட்டதுக்கு நான் இதுவரையும் பயன்படுத்த இல்லை. நான் அதை பயன்படுத்தவும் மாட்டேன். அந்த மாதிரி கெட்டதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஜின்னை வச்சு நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஸோ ஜின்களை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் சார்? ஜின்களை வச்சு எப்படிப்பட்ட நோயும் குணப்படுத்த முடியும். ஒரு நாளுக்கு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஆனால் நான் கெட்ட காரியங்கள் எதுவுமே செய்கிறதில்லை, அதுக்காக பயன்படுத்துறதில்லை. வரவங்களுக்கு என் கூட நின்று அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் சில விஷயங்களுக்கு, அது மட்டும்தான். ஸோ இந்த ஜின்களால் குழந்தைகளுக்கு பாதிப்பு வருமா? ஜின்களால் குழந்தைகளுக்கு பாதிப்பு சொல்லும்போது சில குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்குது. அதாவது மகரிபி டைம் சொல்லுவோம். அதாவது 6:15 to 6:30 மணி 7 மணி அந்த மாதிரி டைமில், அந்த குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு அந்த டைமில் பிள்ளைகள் வழியில் இங்கே போகும்போது உம்மு சுபியான் அப்படின்ற சில ஜின்னுகள் இருக்குது. அவங்களெலாம் பிள்ளைகளுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் அந்த டைமில் பிள்ளைகளை வெளியில் அனுப்புறது தவிர்க்கணும், சின்ன பிள்ளைகளை. ஸோ இந்த மாதிரி ஜின்னுகளை பார்க்க முடியுமா சார்? அந்த ஜின்னுகளை பார்க்கலாம், ஆனால் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். ஆனால் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. நான் ஜின்னுகளை பார்த்துருக்கு, பேசியிருக்கு, பல ஜின்னுகள்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஓகே, ஜின்களை இப்போ நார்மலாக இருக்கிறவங்க பார்க்க முடியுமா? ஸோ அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? அதுக்கு மது, மாம்சம் எல்லாமே நிப்பாட்டி அவங்க சைவமாகவே இருந்து அதுக்கு வேண்டிய சில ஓத வேண்டியதும் சில ப்ரேயர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் இது பண்ணணும். 48 நாள் தொடர்ந்து செய்யும்போது நேரடியாகவே அவங்களுக்கும் பார்க்க முடியும், அவங்களால பேச முடியும். அதை வச்சு அவங்களுக்கு பல காரியத்துக்கும் பயன்படுத்தவும் முடியும். ஸோ இதன் மூலமாக சாதாரண மனிதர்களும் ஜின்களை பார்க்க முடியும், அவங்கள்ட்ட பேசவும் முடியும். கண்டிப்பாக பார்க்க முடியும், பேச முடியும். அதுக்கு சில அந்த ப்ராக்டிஸை சொன்ன மாதிரி இருக்க சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி இது பண்ண எல்லாம் சரியாக வந்துடும், பார்க்க முடியும். ஸோ தண்ணீர் ஓதி கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுமா சார்? தண்ணீரில் நான் பல நோயும் குணப்படுத்தியிருக்கு. சுகர்லேருந்து பல நோய் வரவங்களுக்கெல்லாம் குணப்படுத்திகிட்ருக்கு. இப்பவும் குணப்படுத்திட்டு தான் இருக்கேன். கால் வலி, முட்டு வலி, உடம்பு வலி, அதே மாதிரி சுகரு, இதெல்லாம் நான் பல நோய்களும் குணப்படுத்திகிட்ருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஷைத்தான் பாதிப்பு உள்ளுக்கு ஆஸ்மா மாதிரி வந்துடுச்சு. அவங்களுக்கு தண்ணி ஒதுக்கி கொடுத்துட்டு ஒரே நாளில் குணப்படுத்தியிருக்கு. அதனால் தண்ணீரில் பல நோயும் குணப்படுத்த முடியும். அது என்னோடய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம் ஹஜ்ரத். ஸோ கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஆன்சர் சொன்னீங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.